மத்திய அரசின் ஐசிடி எனப்படும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்விக்கான நிதியை தமிழக அரசு தவறாக பயன்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக கண்காணிப்பு குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அச்சங்கத்தின் மாநில தலைவர் சசிகுமார் கடிதம் அனுப்பியுள்ளார். அதன் விவரம்: மத்திய அரசின் சமக்ர சிக்ஷா திட்டத்தில் ஐசிடி எனப்படும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்விக்கான நிதியை பெற்ற தமிழகத்தில் உள்ள 14,663 அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கணினி திறனை மேம்படுத்த உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் அமைக்கப்படுகிறது. ஒரு ஆய்வகத்துக்கு 6,40,000 ரூபாய், கணினி பயிற்றுனர் நியமிக்க பள்ளிக்கு ஆண்டுக்கு மதிப்பூதியமாக 1,80,000 ரூபாய், மின் கட்டணம், இணைய கட்டணம் போன்றவைகளுக்கு 60,000 ரூபாய் என ஒவ்வொரு ஆண்டும் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு நிதியாக வழங்கப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி கம்ப்யூட்டர் பயிற்றுனர் நியமிக்கும் போது கணினி அறிவியல் பிஎட் படித்தவர்களை நியமிக்க வேண்டும். ஆனால் நிதியை கணக்கு காட்டுவதற்காக தகுதி இல்லாதவர்களை பயிற்றுனர்களாக நியமிக்கின்றனர். தனி பாடத்திட்டம், கணினி பயிற்றுனர்கள், செய்முறை தேர்வு போன்ற மத்திய அரசின் நடைமுறைகளை மாநில அரசு பின்பற்றாமல் மத்திய அரசின் நிதி தவறாக பயன்படுத்தப்படுகிறது. கணினி பாடத்தில் பிஎட் படித்த 60,000க்கும் மேற்பட்டோர் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர். எனவே தகுதியான இந்த ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு தனியே கணினி அறிவியல் பாடத்திட்டம் இல்லை. உயர்நிலைப் பள்ளிகளில் கணினி பயிற்றுனர்கள் நியமிக்கப்படவில்லை. எனவே மத்திய அரசின் ஐசிடி நிதி சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும். இவ்வாறு அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது.